என் பிரபு என்னை துஷ்டேன்னு நினைப்பன, தோஷம் உள்ளவள் நினைப்பன, அனந்த கல்யாண குணநிலையன். இது அவன் பண்ணின தப்பல்ல, நான் ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபம் என் தலையில விடியா வந்து விழுந்திருக்கு. கல்யாண புத்தம் அமைவ ஜென்மாந்தர பாத்தகானம், நான் ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபம் விஸ்பூஜ்யது இடியா வந்து விழுந்திருக்கிறா லட்சுமணா. நான் எத்தனையோ தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன்னு கதறினாடா. அண்ணாட்ட போய் சொல்லி நீ ஒரு உதவி பண்ணணும் நாள். என்ன நாள், எத்தனையோ அழகலான முனிபத்திரிகள் இங்க தவம் பண்றாள் இந்த நதிக்கரையில. அது மாதிரி நானும் தபசு பண்ண போறேன். உங்க அண்ணா வந்து என்னுடைய தேசத்துல தபசு பண்ணப்படாதுன்னு எனக்கு 144 போடாம நீ பாத்துக்கணும். தபஸ்வி சாமான்யம் அவேட்சணியா. வேலைகளான பெண்களை போல நானும் ஏதோ ஒரு முனிபத்திரியை போல தவம் பண்றேன். என் தேசத்துல நீ தபசம் பண்ணப்படாதுன்னு உத்தரவு போட்டா நான் அங்க போவேன் லட்சுமணா. நீ போய் பார்த்து எனக்கு சிபாரிசு பண்ணணும்னு அழுதாளாம். தபஸையும் எப்ப பண்ண போறேன்னு தெரியுமா? சூரிய குலத்தை ஆளக்கூடிய குழந்தைகள் உள்ள இருப்பதாக சொல்லியிருக்காள் வசிஷ்டர். அந்த குழந்தைகளை பிரசவிச்ச பிறகு பஞ்சாக்னி மத்தியத்துல தவம் பண்ண போறேன். 4 பக்கத்திலையும் அக்னி, நேர சூரிய நடத்துல தத்த திருஷ்டியாய் சூரிய நிவிஷ்ட திருஷ்டி சூரிய நிவிஷ்ட திருஷ்டி சூரியனிடத்துல தத்த திருஷ்டியாய் தவம் பண்ண போறேன். அந்த தபஸுக்கு பலம் பிரம்மலோகம் இல்லே, வைகுண்டம் இல்லே, கைலாசம் இல்லே. பின்ன என்ன கேட்க போறேன் தெரியுமா? நான் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என் பிரபு ராமனே பர்த்தாவா வரணும்னு கேட்க போறேன். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என் பிரபு கோதண்ட பாணி மேகசியாமணன் கருணா சமுத்திரன் ஆபத்பாந்தவன் சரணாகதவத்சலன் சர்வலோக சரண்யன் அவனே பர்த்தாவா வரணும்னு வேண்ட போறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்னையும் சேர்த்து கேட்க போறேன். யாரு பேச்சியாவது கேட்டு என்ன காட்டுக்கு வரட்டாம இருக்கணும்னு கேட்க போறேன். சொன்னாள் லட்சுமணன் தேர ஊற்றின்னு கண்டு நீருமா பரவிட்டு போயிட்டாள்.